ஹலோ, வணக்கம். நாம் இப்போ சுவையாக கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு அடுப்பில் வாணலி வச்சுருங்க. வச்சு 4 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துருங்க. சேர்த்து தாளிக்க சோம்பு, வெந்தயம் சேர்த்துருங்க. அது நல்லா பொரியவும் 20 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, வெங்காயத்தை கட் பண்ணி பூண்டை உரித்து சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிடுங்க. அது நல்லா வதங்கவும் ஒரு சின்ன தக்காளியை கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நான் ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை கரைச்சி அதில் உப்பு சேர்த்து வச்சுருக்கேங்க. தக்காளி நல்லா வதங்கவும் இந்த குழம்புக்கு தேவையான மிளகாய்த்தூள் குழம்பு மிளகாய்த்தூள் தாங்க சேர்த்துருங்க. நான் 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். எங்கள் வீட்டில் இருக்க ஸ்பூன் பெருசு, அதனால் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி பார்த்து சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நம்ம கரைச்சி எடுத்த புளியவும் சேர்த்து கருவாடு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு வெண்ணி தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. அப்போ தான் நல்லா ஊறி வெந்து இருக்குங்க. அப்புறம் குழம்புல திருப்பி சேர்த்து வேகும்போது கரெக்டாக வெந்திருக்கும். நான் ஏற்கனவே அதை கழுவிட்டு சுடு தண்ணீரில் அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க. அதை சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா குழம்பு கொதிக்கவும் கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி கருவேப்பிலை அலங்கரித்து இறக்கி பரிமாறி சாப்பிட வேண்டியதாங்க. அருமையான மணத்தோட கிராமத்து ஸ்டைலில் சூப்பரான கருவாட்டு குழம்பு. பார்க்கவே சூப்பராக இருக்கும், சாப்பிடவும் நல்லா அருமையாக இருக்குங்க. நீங்களே இதே மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். பாருங்கள், இது நாட்டு மீனுங்க. நல்லா குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல, சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நன்றி, வணக்கம்.